காவல் நிலையத்துக்கு முன்பே இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதி விவசாயி ஒருத்தர் பலியாயிருக்காரு. தன்னுடைய விவசாய நிலத்துக்கு தேவையான பொருட்களை வாங்க வந்த மனிதர் கண்ணிமைக்கக்கூடிய நேரத்துல பலியான இந்த சிசிடிவி காட்சிகள் நெஞ்ச பதப்பதைக்க வைக்குது. என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொண்டாப்பள்ளி பகுதியை சார்ந்தவர் ராஜேந்திரன் அவருக்கு 64 வயசுன்னு கூறப்படுது. இந்த நிலையில ராஜேந்திரன் விவசாயியா இருக்கிறதுனால தன்னுடைய விவசாய நிலத்துக்கு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கலான்னு தம்மம்பட்டி காவல் நிலையம் எதிர்க்க இருக்கக்கூடிய பூச்சி மருந்து கடைக்கு வந்திருக்காரு. பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிக்கிட்டு சந்தோஷமா கடையில தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. பேசி முடிச்சிட்டு அங்க வாசல்ல நிறுத்திய தன்னுடைய இருசக்கர வாகனத்தை எடுக்கும் போது கண்ணிமைக்கக்கூடிய நேரத்துல துறையூரை நோக்கி போயிட்டு இருந்த அரசு பேருந்து ராஜேந்திரன் மீது மோதி சம்பவ இடத்திலேயே ராஜேந்திரன் அவர்கள் பலியானதா கூறப்படுது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தம்மம்பட்டி போலீசார் ராஜேந்திரனுடைய உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்வுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பாக விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க. இதனிடையே இந்த சிசிடிவி காட்சிகள் நெஞ்ச பதப்பதைக்க வைக்குது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு புரிய வைக்கிற மாதிரி தன்னுடைய விவசாய நிலத்துக்கு மேம்படுத்த பொருள் வாங்க வந்த ஒரு விவசாயி பலியான இந்த விஷயம் சோகத்துக்குரியது.